ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 13ஆம் தேதி கார்த்திகை தீபத்துக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதோடு இந்த மாதத்தில் வரக்கூடிய தீப திருநாளை பற்றியும் திருவண்ணாமலையை பற்றியும் அதோட கன்னிராசிக்காரங்களை பற்றியும் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாங்க. பொதுவாகவே திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது அந்த கோயிலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மலையும் தாங்க. இது கூடவே 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த கிரிவல பாதையும் தான். ஏன்னா இந்த கிரிவல பாதையில் 99 கோயில்கள் இருக்குதுங்க. ஒவ்வொரு ராசிக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. அதோட ஆசிரமம், முருகன், அம்பாள், விநாயகர் இப்படின்னு பல ஆண்டவர் கோயில்களும் இருக்குதுங்க. மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசையில் மக்கள் இந்த கிரிவல பாதையில் வலம் வராங்க. அதோட மற்ற நாளில் கூட வலம் வராங்க. ஏன்னா அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் குறையணும் அப்படின்னு தாங்க. இது மட்டும் இல்லாமல் வெளியூர் மக்களும் வராங்க. இது கூடவே ஃபாரினர்ஸ் கூட வந்து வழிபடுறாங்கங்க. இப்படி இந்த பௌர்ணமிக்கணும் திருவண்ணாமலைக்கணும் நிறைய விசேஷங்கள் இருக்குதுங்க. அப்படி பார்த்தா இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே விசேஷமாக இருக்குது. ஏன்னா இந்த நாளில் தாங்க கார்த்திகை மகாதீபமானது திருவண்ணாமலையில் ஏற்றப்படுது. படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் சிவன் ஜோதி ரூபமாக காட்சி அளித்தது இங்கே தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பஞ்சபூத தலத்தில் ஒரு கோயிலாக இருக்குது. இது அக்னியை சொல்கிற விதமாக தாங்க இந்த திருவண்ணாமலை அமைஞ்சிருக்குது. ஏன்னா இந்த திருவண்ணாமலையில் சிவன் நெருப்பாக காட்சி அளிக்கிறாரு. அதனால தாங்க. இதோடு இந்த மகா கார்த்திகை திருநாள் தாங்க அன்னை பார்வதியும் விரதம் இருந்து சிவனிடம் இடப்பாகத்தை பெற்றதாகவும் சொல்லப்படுது. அந்த உருவத்தை தாங்க நாம அர்த்தநாரீஸ்வரராக வழிபடுறோம். இதோடு இந்த மாதம் வரக்கூடிய கார்த்திகை தீபம் முருகனுக்கு உகந்தாகவும் சொல்லப்படுதுங்க. அம்பாள், விஷ்ணு இப்படின்னு எல்லா சாமிக்குமே உகந்த மாதமாக தாங்க இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்துல மக்கள் நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு வராங்க. ஏன்னா மலை மீதுல இந்த மகா தீபம் ஏத்துறத பார்க்கறதுக்காக தாங்க. இந்த திருவண்ணாமலையில மாத ஃபர்ஸ்ட்லயே கொடியேற்றத்துடன் திருவிழா ரொம்பவே கோலாகலமா ஆரம்பிச்சிருச்சுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்குமே திருவண்ணாமலை ரொம்பவே கோலாகல கொண்டாட்டமா திருவிழாவோட இருக்குதுங்க. நீங்க இந்த டைம்ல எப்ப திருவண்ணாமலைக்கு போனாலும் இப்படி தாங்க இருக்கும். ஏன்னா இந்த 15 நாளுமே சாமியை ஒவ்வொரு விதமா அலங்கரிச்சு ஒவ்வொரு வாகனத்துல கொண்டு வரப்படுதுங்க ஊர்வலமா. இது கூடவே தேரோட்டமும் நடக்குதுங்க. இந்த தேரை வடம் பிடிச்சு இழுக்கிறதுக்காக மக்கள் பல பேர் அங்க வந்திருக்கிறாங்க. இந்த மாதத்துல நாம வீட்டுல தினமுமே விளக்கு வைக்கலாங்க. அதாவது வீட்டு வாசல்ல நிலவாசல் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நாம 2 விளக்கு ஏற்றி வைக்கலாம். இது ரொம்பவே நல்லதுங்க. அதனால நம்ம வீட்டில் சுபிட்சமம் ஏற்படும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த கார்த்திகை தீபமும் பௌர்ணமியும் ஒன்றா வர மாதிரி தாங்க எல்லா வருடமும் அமைஞ்சிருக்கும். ஒரு சில நேரத்தில் தாங்க கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அந்த மாதிரி தான் இந்த மாதமும் நமக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கு. அதாவது ஒரு நாளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தீபமானது வருதுங்க. அந்த வகையில் இந்த பரணி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தாங்க நாம் பரணி தீபமானது ஏற்றுறோம். அதாவது மகா தீபத்துக்கு நாள் தாங்க இந்த பரணி தீபம் வைக்கிறது வழக்கமாக இருக்குது. இது ரொம்பவே விசேஷமானதாகவும் இருக்குது. ஏன்னா தீபம் வைக்கிறது மூலியமா ஒருத்தருக்கு அவங்களோட வாழ்நாளுக்கு பிறகு சேர்த்து வைக்கிற புண்ணிய பலனுக்கான நாளாக தாங்க இது அமைஞ்சிருக்குது. இதை பாவத்தை பார்க்கக்கூடிய தீபம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட பரணி தீபம் இல்லைன்னா யம தீப வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பரணி நட்சத்திரம் தாங்க முன்னோர்களை வழிபட நல்ல நாளா இருக்குது. யம தர்மராஜனின் அருளை பெறுறதுக்கும் இந்த பரணி தீபமானது நமக்கு ஒரு வகையில உதவி செய்யுது. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. அதனால தான் இந்த பரணி தீபத்தை நிறைய பேர் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர் தீபத்திலிருந்து அடுத்த 3 நாள் வரைக்கும் ஏற்றுவாங்கங்க. அதாவது தீப திருநாள், 2வது நாள், அதுக்கு அடுத்ததான் ஒரு நாள் அப்படின்னு 3 நாளைக்கு தொடர்ந்து ஏற்றுவாங்க. ஆனால் அது தப்புங்க. ஃபர்ஸ்ட்டு பரணி தீபம் ஏற்றணும், 2வது தாங்க மகா கார்த்திகை தீபம், 3வது ஒரு நாளும் தீபம் ஏற்றலாம். இப்படி நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறது தாங்க சரியான முறையாக இருக்குது. இந்த பரணி தீபமானது திருவண்ணாமலையில் அதிகாலையில் ஏற்றிடுவாங்க. அதாவது காலையில் ஒரு 4 மணிலேருந்து 5-6 மணிக்குள்ளேயே ஏற்றிடுவாங்க. நாம் இந்த பரணி தீபத்தை வீட்டில் ஏற்றுறோம் அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரமாக 6 மணிக்கு மேலே ஏற்றலாம். இந்த மாதம் நமக்கு பரணி தீபம் 12ஆம் தேதி வருதுங்க. அன்னைக்கு பூஜை அறையில் 5 தீபங்களை ஏற்றலாம். இது பஞ்சபூதங்களை சொல்லக்கூடிய விதமாகவும் பஞ்ச தத்துவத்தை சொல்ல விதமாகவும் இருக்குதுங்க. அது கூடவே நம்ம உடலை இயக்கிற பஞ்ச இயந்திரங்களை சொல்ல விதமாகவும் இருக்குது. அதனால தாங்க வீட்டில் நாம் இதை 5 விளக்காக ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதை வட்ட வடவில் வச்சு ஏற்றலாங்க. முடிஞ்ச அளவுக்கு நெய் விளக்காக ஏற்றுங்க. அப்படியே முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு விளக்காவது நெய் விளக்கு ஏற்றுங்க. அது ரொம்பவே விசேஷமானது, நமக்கு நல்லதுமே கூட. இந்த விளக்கை நம்ம வட்ட வடிவில் ஏற்றுறதுனால எல்லா பக்கமும் பார்த்த மாதிரி எரியுங்க. அதனால் நமக்கு எல்லா வகையான செல்வங்களும் நன்மைகளும் கிடைக்கும். அடுத்ததாக இந்த மகா கார்த்திகை தீபமானது நமக்கு டிசம்பர் 13ஆம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க.
அன்னைக்கு சாயந்தரமா திருவண்ணாமலையில் மலையின் உச்சியில் இந்த மகாதீபமானது ஏற்றப்படுதுங்க. இந்த மலை வந்து 2668 அடி உயரம் உள்ளதாக சொல்லப்படுதுங்க. இது கூடவே 5 அடி உயரம் கொண்ட கொப்பரையை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அதில் 3500 லிட்டர் நெய்யை ஊற்றி 1000 மீட்டர் கொண்ட காடா துணியால் திரி போட்டு அதன் மூலியமாக தாங்க இந்த தீபமானது மலையின் உச்சியில் கரெக்டாக 6 மணிக்கு ஏற்றுறாங்க. இந்த தீபத்தை வழிபடத்தாங்க மக்கள் லட்சக்கணக்கான பேர் அன்னைக்கு திருவண்ணாமலையில் வந்து பார்க்குறாங்க. இந்த தீபமானது தொடர்ந்து 11 நாட்கள் எரியுங்க. அதை பார்க்கறதுக்காகவும் மக்கள் நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு வருவாங்க. நாம் இந்த கார்த்திகை தீபத்தை வீட்டில் ஏற்றுறோம் அப்படின்னா நிறைய விளக்குகளை வச்சு ஏற்றலாங்க. அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நாமளும் வீட்டில் ஏற்றலாம், இல்லை கோயிலில் கூட போய் ஏற்றலாங்க. இதுக்கு கணக்கு கிடையாது. எவ்வளோ விளக்கு வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு ஏற்றிக்கலாங்க. அது அவங்கவுங்களோட வசதியை பொறுத்தது. இது மாதிரி யாரெல்லாம் வீட்லேயும் கோவில்லையும் விளக்கு ஏற்றிருக்கீங்க இந்த மகா தீபம் அன்னைக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே சிவபெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்த தீபத்தை அன்னைக்கு நாம் விரதம் இருந்து கூட வழிபடலாங்க. தீபத்துக்கு ஸ்பெஷலான நெய்வேத்தியமாக அப்பமும் கார்த்திகை பொரியும் சொல்லப்படுதுங்க. அதை வச்சு நாம் வழிபாடு செய்யலாம். அடுத்ததான் 3வது நாள் நாம் தீபம் ஏற்றி வழிபடணுங்க. இப்படி தொடர்ந்து நாம் 3 நாள் ஏற்றக்கூடிய இந்த தீபத்தால் நம்ம வீட்டில் சுபிட்சமும் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்குங்க. சிவபெருமான் அருளும் கூடவே கிடைக்கும். அந்த வகையில் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தீபத்துக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு இப்போ பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சுட்டா தொணன்னு ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு இவங்க பேர் எடுத்தவங்களா தாங்க இருக்கிறாங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எதிர்ப்புகள் எல்லாமே விலக போகுதுங்க. ஏதாவது இப்போ முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்ச காரியம் கூட அது நடக்காமல் தள்ளி போய் இருக்குங்க. அது எல்லாமே இப்போ சரியாக போகுது. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க. உங்களுக்கு இருந்த பகையாளிங்க கூட இப்போ உங்களுக்கு உறவினராக ஆக போகிறாங்க. இதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக போகுதுங்க. ஏதாவது தகராறு வழக்குகள் ஏதாவது இருந்தால் கூட அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. அதனாலேயே இந்த மாதம் உங்களுக்கு தைரியம் அதிகமாகி இது நல்லது கெட்டது அப்படின்னு கூட யோசிக்காம எதாக இருந்தாலுமே ஒரு துணிச்சலை செஞ்சு முடிச்சிடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து வீண் அலைச்சல் எல்லாமே குறைய போகுதுங்க. இது நாள் வரைக்கும் ரொம்பவே வேலை விஷயமா அலைஞ்சிருப்பீங்க. அது எல்லாமே இப்போ சரியாக போகுது. மார்க்கெட்டிங் சைடில் இருக்கிறவங்க ரொம்பவே அலைஞ்சிருப்பீங்க. அது எல்லாமே இப்போ குறைஞ்சி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற நிலைமை உங்களுக்கு ஏற்படும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலை கூட ஜாஸ்தியாக இருந்திருக்குங்க ஆஃபீஸில். அது எல்லாமே இப்போ செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்குங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையுமே வெற்றி அடைகிற நிலைமையில தாங்க கிரகங்கள் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே இப்போ குறையுதுங்க. உங்களோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் பார்த்து அவங்களாவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அதனால இந்த மாதத்தில் உங்களுக்கான எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் தொழிலை நீங்கள் விரிவாக்கம் செய்கிற மாதிரி தான் செஞ்சுக்கிறாங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் அதுவும் ஆரம்பிக்கலாம். உங்களோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்ந்து போவீங்க. பண வரத்துமே கூட உங்களுக்கு அதிகமாக தாங்க இருக்குது. அதனால் தொழில் முதலீடு செய்கிறதுக்கு நினைப்பீங்க, இல்லை வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ண கூட நினைப்பீங்க. நகை, வீடு, மனை இந்த மாதிரி ஏதாவது வாங்குவீங்க. பணம் போட்டு பணம் எடுக்கக்கூடிய தொழிலில் கூட நீங்கள் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இதனால் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா நீங்கள் இப்போ சேர்த்து வைக்கிற சொத்து தாங்க உங்களுக்கு பின்னாடி காலத்தில் உதவும். கன்னிராசிக்காரங்களோட குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்ககிட்ட இருந்த மன வருத்தம் எல்லாமே நீங்கி சுமூகமான சூழ்நிலை தாங்க உருவாக போகுது. கணவன் மனைவி 2 பேத்துக்கிட்டையும் இருந்த இடைவெளி எல்லாமே இப்போ குறைஞ்சி போய் நெருக்கம் அதிகரிக்க போகுதுங்க. வீட்டில் ஏதாவது நல்ல காரியம் செய்யறதுக்கு நினைப்பீங்க. அதாவது வீடு பால் காய்ச்சறது, இல்லைன்னா வேற ஏதாவது சுப நிகழ்ச்சிகளை கூட நீங்கள் கூட போய் கலந்துக்கலாம். திருமண முயற்சிகளை இந்த மாதத்தில் கை கொடுங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சு கேட்டு தாங்க நடந்துக்குவாங்க எதாக இருந்தாலுமே. அதனால் உங்கள் சொல் பேச்சு கேட்கறதுனால பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகிற நிலைமையில தாங்க இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. கன்னிராசிக்காரங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களும் இருக்குதுங்க. கவலைப்படாமல் எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலை செஞ்சு வெற்றி பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களோட பேச்சு திறமையால் நல்ல சாதகமான முடிவு கிடைக்க போகுதுங்க. உங்களோட அலைச்சல் எல்லாமே குறைஞ்சி இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க. வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு. அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் நினச்சபடி எல்லா காரியத்தையுமே செஞ்சு முடிப்பீங்க. கன்னிராசிக்கார மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். எல்லா எக்ஸாம்லையும் வெற்றி அடைவீங்க. அதனால கல்வியில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த தீபத்துக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எல்லா வகையிலுமே வெற்றி பெற இந்த மாதம் புதன்கிழமையில ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாத்தி வணங்குங்க. நன்மைகள் எல்லாம் உண்டாகும். மன தைரியமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.